ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குப்பா. என்னென்னா, மக்கள் வந்துட்டு வெறித்தனமாக வந்து ஒரு சில பேர் மேலே இருப்பாங்க, அது நல்லாவே தெரியும். அதை எப்படி காட்டுறது, அதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா அந்த ஓட்ஸ் அடிப்படையில் அப்படி தான் சொல்லி ஆகணும். அதில் பார்த்தீங்கன்னா அன்பையும் சரி, அவங்க மேலே இருக்கிற விருப்பையும் சரி, அதில் வந்து அந்த ஓட்ஸ்லேயே கண்டுபிடிச்சலாம். அதன்படி பார்க்கும்போது முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்காக முத்துக்குமரன் ரசிகர்லாம் வந்து வெறித்தனமாக வந்துட்டு வேட்டையாடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 9வது வாரம், 8 வாரம் முடிஞ்சிச்சு. 8 வாரத்தில் நடக்காத சம்பவத்தை வந்து முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த BB8 ஹிஸ்ட்ரியிலே நடக்காத சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,43,000 ஓட்ஸை வந்துட்டு இப்போ தேர்ஸ்டே மார்னிங் இதுக்கே வந்துட்டு இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு. இன்னும் தேர்ஸ்டே ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரைடே ஃபுல்லாக இருக்குது, சனிக்கிழமை வரைக்கும் ஓடும் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் பார்க்கலாம். அப்படின்னு இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் வேகமாக வந்துட்டு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு வரல. இன்ஃபேக்ட் முத்துக்குமரன் ஷைன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்துட்டு விஜய் விஷாலும் சௌந்தர்யா தான் டாப்பில் இருந்தாங்க. அப்போ கூட இந்த மாதிரி ஓட்டை வந்து யாருமே வாங்கலை. ஸோ இதுதான் வந்து மக்களோட ஒரு பெரிய சக்தி அப்படின்றது சூப்பராக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெறுக்கிறதும் வந்து மக்கள் வந்து ஈஸியாக செம்மையாக பண்ணுவாங்க. இன்னொன்று அங்கே இருக்கிற பிக் பாஸ் டீமில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பண்ணுற வேலையால் அவங்க வந்து உள்ளே நீடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி என்னென்னா பிக் பாஸும் ஆசைப்பட்றாங்க, மக்களும் ஆசைப்பட்றாங்க, ஆனால் அந்த ஹோஸ்ட் தான் வந்துட்டு விட மாட்டாரு. நம்ம தான் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. யாருன்னா சாச்சனா. ஸோ சாச்சனா பார்த்தீங்கன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஓரளவுக்கு இருந்தாங்க. நல்லானா மீன்ஸ் லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு மேலே இருந்தாங்க, ஆனந்தி தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க. பட் நேற்று சாயங்காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சரிவு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துக்கே போன மாதிரி சாச்சனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓட்டு வந்திருக்கு. சாச்சனாவுக்கும் மேலே இருக்கிற ஆனந்திக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மக்கள் இதுலேருந்து தெரியுது, மக்கள் எவ்வளோ கோவமாக வந்துட்டு சாச்சனா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா சாச்சனா இப்போ சமீப காலமாக ஒரு சில கேம்ஸ் கொடுத்தாலும் அந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டமான விஷயங்கள். நேற்றுல பார்த்தீங்கன்னா சத்யாவோட அந்த பேண்ட்டை வந்து எடுத்து வந்து ட்ரிகர் பண்ணுறேன்னு சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் முன்னாடியே வந்து எவ்வளோ விலைன்னு கூட தெரியல. அந்த ஷூ 17,000 18,000 என்னையா சொல்கிறீங்க, ஒரு ஷூகா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஷூவை ஓட்ட போகிறதுக்கு போகிறதும், அவரோட பேண்ட்டை வந்து கத்திரிக்கோல் வச்சு கிழிக்கிறதும், பவித்ரா வந்து ஆசையாக ஏதோ ஒரு வச்சுருக்காங்க பொழுது அந்த திங்ஸை எடுத்து உடைக்கிறதும், இந்த மாதிரி அட்டூழியங்கள் பண்ணதுனால செம்ம காலில் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து ஒரு மிளகா கடிக்க சொல்லி சாச்சனா பண்ண விஷயங்கள். ஏன்னா இப்போ மஞ்சரி மேலே எல்லோரும் கோவமாக இருக்காங்க, ஏன்னா முட்டையை இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. பட் மிளகா வந்துட்டு எவ்வளோ காரம், அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதாக்கு ஆல்ரெடி அல்சர் வேறு இருக்கான். அது இன்றைக்கி காலையில் அவங்க பேசும்போது தெரியுது. ஸோ இவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜெஃப்ரி போட்டு பொழந்தாங்க. அதேமாதிரி ஜெஃப்ரியை வந்து தர்ஷிகா வந்து போட்டு பொழந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போனதுனால எல்லாருமே வந்து சாச்சனா மேலே செம்ம காலில் இருக்காங்க. அதுலேயும் நைட்டு வந்து சொல்கிறாங்க, அதை போய் மன்னிப்பு கேட்குற விஷயமே வேறு மாதிரி இருக்குது. ஏதோ கடமைக்கு நான் போய் கேட்குறேன், எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி போய் சத்யா கிட்டையும் பவித்ரா கிட்டையும் கேட்ட விஷயங்கள் கொஞ்சம் மனசார கேட்டனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்களோட விஷயங்கள் யாருக்கும் பிடிக்காத காரணத்தினால சாச்சனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே, அதாவது போன சீசன் வந்து மாயா வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இப்போ வந்துட்டு சாச்சனாவை சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து அதாவது மக்களால் வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அதான் உண்மை. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அந்த பிக் பாஸ் நடத்துகிறவங்களும் பிக் பாஸ் நடத்துகிற அந்த ஹோஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட தயவால் தான் இந்த பொண்ணு உள்ளே இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வாரமாவது சாச்சனா வெளியேறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த வாரமும் இவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க பலியாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.